Hello friends, welcome to ARK Diaries. திருச்சியில் இருக்கக்கூடிய ஜனனி மோட்டார் ஷாப் தாங்க வந்திருக்கோம். நீங்கள் விண்டேஜ் அண்ட் கிளாசிக் பைக் வச்சுருக்கீங்க, உங்கள் பைக்கை ரெஸ்டோரேஷன் பண்ணணும், சேல்ஸ்க்கு தேடிட்டு இருக்கீங்க, பெயிண்டிங்கு, பிபிஎஃப் ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்க பைக்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஸ்டா பேஜில் டெய்லியும் ஒரு 4-5 பைக் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம எல்லா பைக்ஸ் பற்றி போவோம், ஏன்னா பைக்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக போட போகிறோம்னு இந்த வீடியோக்கு தெரிஞ்சு தான் உள்ளே வருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. பைக்கிங் இந்த மாதிரி சர்வீஸ், ரெஸ்டோரேஷன், சேல்ஸ் இந்த ஃபீல்டில் இறங்கணும், அதுவும் முக்கியமாக விண்டேஜ் அண்ட் கிளாசிக் பைக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன ப்ரோ? ஓகே, ஹலோ கைஸ், என் பேர் வந்து தீபக். நான் தான் ஜனனி மோட்டார்ஸோட ஓனர். ஸோ இது வந்து ஓனர்னு சொல்ல முடியாது, என்னோடய ஒய்ஃப் தான் ஓனர். ஸோ அவங்க சொல்லி தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எனக்கு ஆரம்ப காலத்தில் வந்து விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான லைக்ஸ் இருக்குது அண்ட் லவ் ரொம்ப இருக்குது. ஏன்னா நான் நிறையா விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் நானே பர்சனலாக வச்சுருக்கேன் வெஹிக்கிள்ஸு. ஸோ அதனால் இன்டூ பிஸ்னஸாக வந்தது வந்து என் ஒய்ஃப் ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தான் 1 year ஆச்சு. ஸோ அவங்க வந்து இனிஷியேட் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணுங்கள், இது கொஞ்சம் யூனிக்கான பிஸ்னஸாக இருக்கும், மோர் தென் அ பிஸ்னஸ், இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப லைவ்லினஸ் கொடுக்கும். ஸோ அதனால் இதில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ நானும் அவங்களும் தான் ஆரம்பித்தோம். ஸோ அப்படி போயிட்டுருக்குது. அதுதான் இது ஆரம்பித்து நாட் மோர் தென் 6 to 7 months ஆகிருக்கு. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. இது இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் பர்சனலாக எனக்குன்னு வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கிறது அது பார்த்திங்கன்னா என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்து ஐ பீன் கலெக்டிங் வெஹிக்கிள்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்து என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நிறையா வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேன் கண்டிப்பாக, என்னோட இண்டிவிஜுவல் வெஹிக்கிள். ஏன்னா நீங்கள் இப்போ சர்ப்ரைஸ் மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ என்னென்ன வெஹிக்கிள் இருக்குன்றது ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கூட பார்க்கலாம், அடுத்த வாட்டி வரும்போது கூட. விண்டேஜ் வெஹிக்கிள்ஸில் மோர் ஆர் லெஸ் மோர் தென் 60 to 70 வெஹிக்கிள்ஸ் நான் தனியாக இண்டிவிஜுவலாக நானே கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். சூப்பர். ஸோ அது எல்லாமே என்னோட ஓன் கலெக்ஷன்ஸ். ஸோ நான் எனக்கு என் ஃபோர்ஃபாதர்ஸ் வச்சுருந்தது, அப்புறம் என் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக நாங்கள் கலெக்ட் பண்ண வெஹிக்கிள்ஸ் தனிப்பட்ட முறையில் இருக்குது. ஸோ அது ஒரு தனியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போது இங்கே வந்து இது வந்து ஒரு ஷோரூம் செட்டப் மாதிரி வச்சுருக்கோம் அண்ட் பெயிண்ட் பூத் நம்மள்ட்டே இருக்குது. ஸோ நம்ம விண்டேஜ் வெஹிக்கிள்ஸில் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அது டீட்டெயிலாக நீங்களே பாருங்கள். இங்கே சேலுக்கு இருக்கிறது, சர்வீஸ்க்கு வந்திருக்கிறது, ரெஸ்டோரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்ஜின் ஒர்க்ஸ் எல்லாமே நம்மள்ட்டே இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக நீங்களே பார்க்கலாம். ப்ரோ நம்ம பெயிண்டிங் ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? ஏன்னா ஆர்எக்ஸ் கீழே ஒன்று ஆர்எக்ஸ் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ வந்து ஃபுல் ரெஸ்டோரேஷன் இல்லாமல் பெயிண்டிங் மட்டும்னாலும் பண்ணி கொடுப்பீங்களா? இப்போது நிறையா பேர் வந்து கேட்குறாங்க, எனக்கு வெஹிக்கிள்ஸ் அங்கேருந்து அனுப்ப முடியாது, எனக்கு டேங்க் டோர்ஸ் மட்டும் கிட்ஸ் மட்டும் பண்ணி கொடுங்கன்னும் போது ஸோ அதுவும் பண்ணிகிட்ருக்குறோம் இண்டிவிஜுவலாக. ஸோ இதெல்லாமே ஆர்எக்ஸ்க்காக அவங்க வந்து ஒரு மாதிரி நாட் எக்ஸாக்ட்லி எல்லோ, ஒரு மாதிரி கோல்டிஷ் ஷேடில் கேட்டிருந்தாங்க, ஒரு மாதிரி ஃபேலில். ஸோ அதுக்காக இது பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் ரொம்ப கிளிட்டர் ஆகும், நீங்கள் லைட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நல்லாவே கிளிட்டர் ஆகும். ஸோ இது வந்து தூரத்துலேருந்து பார்க்கும் போது ஒரு எல்லோ மாதிரி இருக்கும், பக்கத்தில் போக போக கோல்டிஷாக இருக்கும், ரொம்ப கிளிட்டர் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் பெயிண்டிங். அடுத்து வந்து இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபிஸியாக ஃபங்கியாக கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஓகே, அந்த க்ரஷி டைப்பில். ஸோ அதனால் இது ஒரு டைப் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு இப்போது டேங்க் 2 சைடு ஷீல்டு மட்டும் வந்தால் எவ்வளோ நாள் ஆகணும்? எங்களுக்கு டைம் ஃப்ரேம் மட்டும்தான் எங்கள்கிட்ட ஒரே ஒரு இது. எங்களுக்கு மினிமமாக ஒரு டேங்க் டோர்ஸ், ஏன்னா நம்ம இது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா 2 to 3 days முடிச்சிடலாம். நம்மளுக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கிறனால அடிஷ்னலாக எப்படி இருந்தாலும் 15 days to 1 month ஆயிரும். ஓகேண்ணா, ஓகே. ஸோ ஒரு வெஹிக்கிள் நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. அடுத்து ராயல் என்ஃபீல்டு. ஸோ என்ஃபீல்டு வந்து கோல்டு லைன்ஸ்லாம் போட்டு ரெடியாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ட்ரான் தான், தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த தடையும் இருக்காது. கையில் வரைகிறது, அந்த ப்ரஷ்ஷோட மார்க் தெரியும் பாருங்கள், கையிலே வரைஞ்சி தான் போடுறோம். ஓகேண்ணா. ஸோ ப்ராப்பராக என்ஃபீல்டுக்கு. ஸோ ஒவ்வொரு டைப் நிறைய பேர் அவங்களோட இண்டிவிஜுவல் டேங்க் டோர்ஸ்லாம் அங்கேருந்து அமுச்சு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலர்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுவும் ஒரு கஸ்டமர் அவங்களோட டேங்க்காக கேட்டிருந்தாங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் தான் இது. ஸோ அதனால் ஒவ்வொன்றும் போயிட்டுருக்கு. கிட்ஸும் பண்ணிகிட்ருக்குறோம். இல்லை நீங்கள் வெஹிக்கிள்ஸே எங்கள்கிட்ட கொடுத்தாலும் தாராளமாக நம்மளே ஓகே ஃபுல்லாக நம்மளே எடுத்து பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பேஜில் பார்த்தேன் புல்லட் எல்லாமே ஒரு 80,000 90,000 பட்ஜெட்லேயும் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. டீசல் புல்லட்லாம் இப்போ நிறையா போட்டிங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ், நிறைய என்கொயரி. ஸோ உங்கள் பேஜ் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இவ்வளோ பைக்ஸ் எப்படி சோர்ஸ் பண்ணுறீங்க? ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி பைக்ஸ்லாம் பார்க்க முடியுது, விண்டேஜ் பைக்ஸு. பட் ஒரு 6 to 7 months இந்த க்ரோத்து, ஸோ அது உண்மையிலே வந்து கண்டிப்பாக பாராட்டணும். பட் இந்த ஃபாஸ்ட் எப்படி பிடிச்சி? இல்லை, எனக்கு பெரிய லெவலில் ஐ டோன்ட் ஹேவ் இன்ட்ராக்ஷன் இன் பிட்வீன் த மெக்கானிக் கூட எனக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர்ஸ் தான். ஸோ ஓனர்ஸே டேரெக்டாக வெஹிக்கிளோட ஓனர்ஸ், இப்போ சப்போஸ் இந்த வெஹிக்கிள் இருக்குன்னா இந்த வெஹிக்கிளோட டேரக்ட் ஓனர் அவரே வந்து நம்மள்ட்ட வெஹிக்கிள் சேல் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அதனால் எனக்கு இன்ட்ராக்ஷன் மக்களோட நிறையா இருக்கிறனால எங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் நிறையா வருது. ஸோ நம்ம டீலர்ஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாதது
டீலர்ஸ்லையும் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம், நாங்கள் டோட்டலாக பண்ணுறது இல்லைன்ற. ஸோ 30% ஆஃப் டீலர்ஸோட செக்மெண்ட் இருந்தாலும் மீதி 70% கம்ப்ளீட்டாக டேரக்ட் ஓனர்ஸ் தான். ஓனர்ஸே வந்து நம்மள்ட்ட வெஹிக்கிள்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டுன்னு அப்பா இருக்குது. அதுதான், அதனால தான் உங்களால் பெஸ்ட் ப்ரைஸும் நிறைய பைக்ஸை வந்து தர முடியுது. ஆனால் இப்போ இங்கே இருக்க புல்லட்ஸ்லாம் எந்த வருஷம் மாடலு, ஸோ ஒரு அப்ராக்ஸான ப்ரைஸு அது அப்படியே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்ண்ணா. ஓகே, இது வந்து நம்மளே ஃபுல்லாக ரெடி பண்ண வெஹிக்கிள். இது நம்மளோட கராஜில் ரெடி பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1991 மாடல். 1991, ஆமாம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஸ்டிக்காக ரகடாக இருக்கும் வெஹிக்கிள். ஒரு ஓல்டு விண்டேஜ் வெஹிக்கிள்ன்றதை தாண்டி ஒரு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, டேங்க் வந்து ஆப்பிள் டேங்க், நார்மல் புல்லட் டேங்க் விட இது வந்து 25 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இந்த வெஹிக்கிள் டேங்க்கு. ஸோ இதில் பெயிண்டிங் வந்து ரொம்ப ரஸ்டிக்காக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி ரகடாக, அந்த ஒரு மாதிரி யூனிஃபார்மாக இருக்காது, நீட் அண்ட் க்ளீனாக ஒரு மாதிரி ரகடாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டி ஃப்ரண்ட் மட் கார்ட்ஸ், இதில் வந்து ஃப்ரேம் அண்ட் என்ஜின் தவிர்த்து மீதி எல்லாமே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டூல்ஸ் பாக்ஸ் ஆகட்டும், ஃப்ரண்ட் மட் கார்டாக இருக்கட்டும், ஸோ ஃப்ரண்ட் வீல்ஸு, ஸ்போக்ஸ் எல்லாமே செஞ்சு தான் போட்டிருக்கு, ஸ்ட்ரைட் ஸ்போக்ஸ். ஸோ ஏர் ஃபில்டர் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏர் ஃபில்டர் பாக்ஸ், பேட்ரி கவர்லாம் ரொம்ப யூனிக்காகவே வரும். அப்புறம் டபுள் ட்வின் லைன் த்ரெட்டட் இது இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு எக்ஸாஸ்ட் வந்து ஷார்ட் பாட்டில் பஞ்சாபி, ரியர் மட் கார்ட், இன்ஜின் ஒர்க், ரெஸ்டோரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு A to Z. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா 15 inch வீல்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ நார்மலான வீல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 50,000-60,000 கிலோமீட்டர் ஓடினாலும் ஒன்றுமே ஆகாது. ஸோ ரொம்ப ரகடாகவே இருக்கும் வெஹிக்கிள். இதுக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் காஸ்ட் 1,65,000 கொடுக்கலான் இருக்கோம். ஸோ என்ன ரீசன்னா, இதில் எல்லாமே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால தான். ஸோ இன்ஜின் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கணுமா? பண்ணுங்கண்ணா. ஓகே. ஸோ இன்ஜின் ரொம்ப சுத்தமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இன்ஜின் ஒர்க் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஜின் சைடில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ரொம்ப ரகடாக யூஸ் பண்ணணும், சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப ரகடாக யூஸ் பண்ணணும்னா தாராளமாக இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் இஸ் ஃபார் சேல். ஸோ உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 94 மாடல். கஸ்டமரை டேரெக்டாக ரெஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் கிளாசிக் செட்டப்பில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் டபுள் டிஸ்க் போட்டிருப்போம். அப்புறம் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.35. ஸோ நம்ம இப்போ எல்லாமே டெலிவரிஸோடு தான் பண்ணிகிட்ருக்குறோம், இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோடு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வெஹிக்கிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் டீலக்ஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு 90s மாடல் வெஹிக்கிள் தான். பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட் டீலக்ஸ். இது வந்து நம்ம வேலை பார்த்த இன்ஜின் தான். ஸோ ப்ராமிசிங்காக இதுக்கு நாங்கள் மைலேஜ் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சாலிடாக 40+ தான் கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளில் மைலேஜ் கிடைக்கும். ஸோ தாராளமாக ஓல்டு வெஹிக்கிளில் மைலேஜ், நல்ல மைலேஜ் வேணும்னா இந்த வெஹிக்கிள் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த வெஹிக்கிள். ஸோ நெக்ஸ்ட் வெஹிக்கிள் வந்து இது வந்து ஒரு 94 மாடல். ஸோ இந்த 94 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஒர்க் பண்ணது தான். பெயிண்டிங், அலாய் வீல்ஸ், டயர்ஸ், இன்ஜின் ஒர்க்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.50, 1,50,000. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வெஹிக்கிள் வந்து இது வந்து ஒரு எலக்ட்ரா 2002 மாடல். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர். நார்மலாக நைட் ஷைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் தெரியும். வெளிச்சத்தில், நல்லா வெளிச்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல அந்த பர்கண்டின்னு சொல்லுவாங்க, அந்த கத்திரிப்பூ கலர், அந்த கலரில் இருக்கும். ஸோ வெளிச்சம் படும்போது நல்லா கலர் சேஞ்ச் இருக்கும். ஸோ இன் திஸ் வெஹிக்கிள் இஸ் ஃபார் சேல். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 1.25. ஸோ அப்புறம் எங்கிட்ட இருக்குது வெஹிக்கிள்ஸ். ஸோ இது 2 வெஹிக்கிள் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கஸ்டமரோட ஓன் வெஹிக்கிள் தான். பார்க் அண்ட் சேல்னு கொடுத்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட அந்த ஆப்ஷன் சொல்லிடுறேன். பார்க் அண்ட் சேல் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் அவங்களோட, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அந்த வெஹிக்கிளை அவங்களோட ரேட்டுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா பார்க் அண்ட் சேல் பண்ணிக்கலாம். ஸோ வி டோன்ட் சார்ஜ் ஃபார் தட். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த வெஹிக்கிள்ஸ், உங்கள்கிட்ட ஒரு விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அது உங்களோட ப்ரைஸ் எனக்கு அதாவது இன்றைக்கி கரெக்டாக அதுக்கு என்ன கன்வீனியன்டான ப்ரைஸ்ன்னு பேசி அதை பார்க் அண்ட் சேல் பண்ணி உங்களுக்கும் எங்களுக்கும் மியூச்சுவலாக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வி ஹேவ் அ டாக்குமெண்ட். ஸோ நான் அதுவும் காமிக்கிறேன் அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்க் அண்ட் சேல்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஜூம் போனீங்கன்னா தெரியும்.
ஸோ இதில் வந்து செல்லர்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும், அவங்களோட நேம் அட்ரஸ் அண்ட் எங்களோடது வந்துடும். ஸோ அப்புறம் இதில் வந்து நம்மளுக்குள்ளே என்ன பேசுகிறோமோ அந்த 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 அமௌண்ட் அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் அந்த இதுவும் பேசிடுவோம். அந்த அக்ரிமெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு நம்ம ரொம்ப ப்ரொசீஜராக பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்தியான ஒரு சிஸ்டமாக இருக்கிறனால தான் பிரதர் கேட்டதுக்கு நான் சொன்னது. ஸோ வெஹிக்கிள்ஸ் அவங்களே டேரெக்டாக வந்து கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னவோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துறோம். ஸோ அது மாதிரி வந்த வெஹிக்கிள்ஸ் தான் இது ரெண்டுமே. ஸோ இது வந்து ஒரு 90, ஐம் நாட் ஷுர் அபவுட் த இயர், இது 90s, இதுவும் 97. இது 135 கோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து 1,07,000 இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோட கோட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக பார்சல் போகிறோம். அப்புறம் இங்கே ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, இது பஜாஜ் சூப்பர் எக்ஸல். நான் ரொம்ப ஸ்க்ராப்பான ஒரு கண்டிஷனில் எடுத்து அந்த வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணோம். சூப்பராக இருக்கும் இன்ஜின். ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்கூட்டர்ஸ்லாம் எடுத்துடும், இல்லை உங்களோட கெஃபேலலாம் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வைக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் டம்ப் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபார் சேல். இதுக்கு வந்து நம்ம 35,000 கோட் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட. ஸோ நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசல், லோ பட்ஜெட்டில் டீசல் வெஹிக்கிள்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போது சேல் ஆக்சுவலி இப்போது ரொம்ப கம்மியாக முடிஞ்சிருச்சு, எல்லாமே சேல் ஆகிருச்சு. ஸோ இப்போ மார்னிங்கே நிறையா வெஹிக்கிள்ஸ் போயிடுச்சு, பார்சல் போயிடுச்சு. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து சேல், லோ பட்ஜெட் வெஹிக்கிள், 76 மாடல், எண்டாஸ் டீசல், ஆனால் ரீநம்பர் 93. ஸோ இதுக்கு வந்து நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 69,000 rupees, எண்டாஸ் டீசல், சைட் பெட் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு TAK. ஸோ இது வந்து ஒரு 1988 மாடல், ஒரு FC மட்டும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1,05,000 தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இந்த வெஹிக்கிளுக்கு. இன்ஜின் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த வெஹிக்கிளில். ஸோ அது வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ண, ஃபைன் டியூன் பண்ண ஒரு வெஹிக்கிள், கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன், 1983 மாடல். FC இன்சூரன்ஸ் எல்லாமே யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க பேர்லேயே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் இது ஷோரூமோட எக்ஸாக்டான ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் ரெடி பண்ணி வர்றது, சேலுக்கு போடுற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இங்கே இருந்தால் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம இப்போ அடுத்து வந்து நம்மளோட கராஜுக்கு போய் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் தீபக் ப்ரோ பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன பைக்ஸ்லாம் சேலுக்கு இருக்குது, அதே மாதிரி நீங்கள் பார்க் அண்ட் சேல் பண்ணோன்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இப்போ நம்ம பார்த்த பைக்ஸ் எல்லாமே சேலுக்கு இருக்குது. பட் ரெஸ்டோரேஷனு, பெயிண்டிங்கு, PPFன்னு நம்ம பைக் ஆக்சரிஸு, ஸோ ஸ்பேர்ஸுன்னு நம்ம எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் வீடியோட ஸ்டார்டிங்கில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50+ பைக்ஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து RD 350, ஷோகனு, AX100, ஜாவாலேருந்து எல்லா பைக்ஸும் இருக்குது. ஸோ நான் இந்த பைக்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கொயரி இருக்கக்கூடிய பைக்ஸ், இதெல்லாமே சேல்ஸ்க்காக கேட்டேன். பட் பைக்கோட ஓனர் வந்து கண்டிப்பாக ஏன்னா இங்கே இருக்க எல்லாமே வந்து ரெஸ்டோரேஷன் சர்வீஸ்க்காக வந்திருக்கு. ஸோ என்னென்ன பைக்ஸ்லாம் இருக்குன்னு ப்ரோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா வெஹிக்கிள்ஸுமே இதில் பார்க்கலாம். SD, ஜாவா, ரோட் கிங், YAMAHA, RD 350, சுசுகி இருக்கும். ஸோ புல்லட்ஸ் நிறையா இருக்கும், CD100 இருக்கும், 135, 100, மெச்சிஷ்மோ, ஸ்கூட்டர்ஸ், டீசல், புல்லட், எல்லா வெஹிக்கிள்ஸும் இங்கே நெருக்கி ஒரு 50 வண்டிக்கு மேலே இருக்கும். ஸோ எல்லா வெஹிக்கிளும் வேலை போயிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ ரெஸ்டோரேஷனுக்காக வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் எடுத்து வச்சுருக்கோம். ரெஸ்டோரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு CD100 ஃபுல்லாக ஓல்டு மாடல் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது ஒரு RX100. ஸோ இதுவும் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு கஸ்டமருக்காக. ஸோ பாலிஷ் ஒர்க், டெலிவரிஸ்லாம் போகுது. இங்கே 100 எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 135, இது வந்து ஒரு 100. ஸோ கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இதில் பெயிண்டிங், பிளேட்டிங் ஒர்க்ஸ், நம்ம பின்னாடியே பூத் இருக்குது. ஸோ பெயிண்ட் அடிச்சிடுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம அசம்பிளிங் ஒர்க்ஸ் எல்லாம் போகுது. ஸோ ஜென்ரல் சர்வீஸ், வெஹிக்கிள்ஸ் வர புல்லட்ஸ் ரெஸ்டோரேஷனுக்கு வந்திருக்கிறது, என்னென்ன ஸ்பேர்ஸ்லாம் மாற்றணும், என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஒரு வெஹிக்கிளாக முடிச்சு லாட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு டெலிவரி அங்கே வச்சு டெலிவரி பண்ணி நம்ம அமைச்சிடலாம். ஸோ இங்கே இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷனுக்கு தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் எதுவும் வேணும்? இப்போ நம்ம 2 RX ரெடி ஆகிட்டு இருக்கு. RXக்குலாம் எவ்வளோ மாதம் இல்லை எவ்வளோ நாட்கள் ஆகும் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு? ஒரு RX கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நாங்கள் 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் டைம் எடுத்துக்கிறோம். அண்ட் புல்லட்டுக்கும் அதே தான். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம ஒரு RD 350 இருக்குது. ஸோ ஷோகன், இப்போ இதுக்கெல்லாம் ஸ்பேர்ஸ் கிடைக்காது. இதுக்கெல்லாம் எப்படி? நாங்கள் நீங்கள் என்ன வெஹிக்கிள் கொடுத்தாலுமே அதுக்கெல்லாம் ஸ்பேர்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வரும்போது தான் இந்த வெஹிக்கிள் வந்துச்சு. ஓகே. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ரெஸ்டோரேஷனுக்காக வந்திருக்கு. இது வந்து ஒரு SD கிளாசிக். ஸோ இது வந்து இப்போ ரெஸ்டோரேஷனுக்கு தான். இப்படி தான் வந்து ரொம்ப வருஷமாக எடுக்கவே இல்லை வண்டி, ஸ்க்ராப் கண்டிஷன் தான், இப்போ தான் வந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுறோம். அங்கே ஒரு RX100 இருக்குது. ஸோ ஜாவா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷனுக்கு வந்தது தான். ஸோ ஒவ்வொரு ஒர்க்காக நம்ம பண்ணி வெஹிக்கிள்ஸ் முடிச்சதுக்கு ஒரு மெட்டீரியல். ப்ரோ இப்போ இது ஒரு SDக்கு இப்போ இந்த கண்டிஷன் வந்திருக்கு. இதுக்கு அப்ராக்ஸான காஸ்ட் எவ்வளோ வரும்? இல்லை, நான் இன்னும்
வெஹிக்கிள் முதல் கிராங்க் பண்ணி பார்க்கணும் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்து தான் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கோட்டே பண்ண முடியும். ப்ரோ ஒரு அப்ராக்ஸாக ஒரு 80,000 வச்சுக்கோங்க, ஒரு 1 lakh வச்சுக்கோங்க. 1 lakh தாராளமான பட்ஜெட் ஆயிரும். ஓகே, இப்போது அதில் வந்து இப்போ இந்த பைக் கொடுக்குறவர் ஸோ எவ்வளோ பேமெண்ட் வந்து ஸ்டார்டிங் கொடுக்கணும், இல்லை பார்ட் பை பார்ட்டாக கொடுக்கணும்? நாங்கள் வந்து we do in 2 manners. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளும் நாங்களே இந்த மாதிரி ஸ்க்ராப்பான ஒரு கண்டிஷனில் எடுத்து ரெஸ்டோர் பண்ணி தரோம். அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் இது வந்து கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணி நானே வெஹிக்கிள் எடுத்து அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நான் ரெஸ்டோர் பண்ணும்போது ப்ரீ புக்கிங்கிற கான்செப்ட்டில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கெலாம் 80% ஆன் சப்போஸ் வெஹிக்கிள் ரெஸ்டரேஷன் எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 lakhs ஆகுது அப்படின்னா 80% ஆன் அட்வான்ஸ் அண்ட் 20% ஆன் டெலிவரி. ஸோ இது வந்து ப்ரீ புக்கிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். வெஹிக்கிள் அவங்க என்ன வெஹிக்கிள் கேட்குறாங்களோ அந்த வெஹிக்கிளை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணி அதை வர வச்சு அப்புறம் ரெஸ்டரேஷன் ஃபுல்லாக பண்ணி அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் டெலிவரி பண்ணும்போது ப்ரீ புக்கிங் கான்செப்ட். ஸோ அதில் 80% ஆன் அட்வான்ஸ் அண்ட் 20% ஆன் டெலிவரி. ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ இப்போ வெஹிக்கிள் நீங்கள் கொடுத்துட்டீங்க எனக்கு வந்துட்டு ரெஸ்டோரேஷன் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்களோட நீட் என்ன, உங்களுக்கு எப்படி ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் மோட் ஆஃப் பேமெண்ட் உங்களுக்கு இவ்வளோ இருந்தால் உங்களுக்கு கன்வீனியன்ட் இனிஷியலாக இருக்கும் அப்படின்னா தட்ஸ் அப் டு யூ. நான் உங்கள் கையில் விட்டுருவேன். நான் எப்பவும் பெரிய லெவலில் எதுவும் பண்ணுறதில்ல. அது அவங்க கஸ்டமர்ஸோட ஓன் கன்வீனியன்ஸ்க்கு தகுந்தாப்பில் போயிடும். ப்ரோ இப்போ ஒரு 6 to 7 months இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ எந்தெந்த பைக்ஸ்லாம் வந்து மக்கள்கிட்ட பயங்கரமான நல்ல என்கொயரி இருக்குது அப்படின்னா, இப்போ ஏன்னா ஸ்கூட்டர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, ஆர்எக்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு என்கொயரி எனக்கு நல்ல ரீச் ஆனது வந்து புல்லட் தான். ஸோ ரேஷியோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்ன வரைக்கும் நம்ம அந்த 6 months நெருக்கி ஒரு மோர் தென் 100 புல்லட்ஸ் மேலே கொடுத்துருப்போம். ஆர்எக்ஸ் வந்து ஒரு 25 to 30 கிட்ட ஆர்எக்ஸ் கொடுத்துருப்போம். எனக்கு பிடிச்ச வண்டி புல்லட் தான். அதனால் புல்லட்டே நிறையா வந்துட்டுருக்கு. நான் புல்லட் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஆர்எக்ஸ் நாங்கள் இப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு 3-4 months தான் ஆரம்பித்தோம். ஸோ மற்ற வெஹிக்கிள்ஸும் நிறையா பேர் கேட்குறாங்க. அந்த வெஹிக்கிள்லாம் அவங்க ஃபோர்ஃபாதரோட வெஹிக்கிள் சும்மா நிற்கிது, ரொம்ப வருஷமாக நிற்கிது, கிஃப்ட் பண்ணணும் அவங்க ஃபாதருக்கு, அந்த மாதிரி கேட்குறவங்களும் சரி ஓகே வெஹிக்கிள் அனுப்பிச்சி விடுங்க. டைம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு அக்கேஷன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் தாத்தாவோட பர்த்டே வருது, இல்லை எங்கள் சர்மனி ஏதோ வருது, எனக்கு அப்படி வேணும்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு வெஹிக்கிள் கொடுத்தா தான். ஏன்னா இதுக்கெல்லாம் ஸ்பேர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டைம் பீரியட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு முன்னாடியே கொடுத்தா தான் நாங்கள் உங்களுக்கு அந்த டயத்துக்கு கொடுக்க முடியும். ஓகே ப்ரோ, நீட்டாக சொன்னீங்க. எஸ்டி ரோட் கிங்லேருந்து எல்லா பைக்ஸும் எல்லாமே நீங்கள் எல்லா விண்டேஜ் வெஹிக்கிளும் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் முன்னாடியாக வந்திருந்தீங்கன்னா ஒரு 1 week பிஃபோர் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் பார்க்காத வண்டிகள்லாம் நிறையா பார்த்துலாம் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வச்சுக்க மாட்டோம் ஸ்பேஸ். இதுவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவுமே ஃபுல்லாக ஆயிடுச்சு. நாங்கள் இன்னொரு இடமும் வச்சுருக்கோம். ஸோ அங்கே டம்ப் பண்ணியிருக்கோம் வெஹிக்கிள்ஸ்லாம். ஸோ எங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் வர முடிச்சுட்டு ஒரு நாள் அதிகபட்சம் 2 நாளில் தள்ளிடுவோம். வெஹிக்கிள்ஸ் பார்சல் போயிடும். ஓகே ப்ரோ. ஸோ நான் ஷாப்போட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ கொடுத்ததுக்கு. ஸோ நம்ம எல்லா பைக்ஸும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் சர்வீஸ் பண்ணணும், ரெஸ்டோரேஷன், சேல்ஸ் தேடிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ப்ரீ புக்கிங் சொன்னார். ஸோ உங்களுக்கு ஒரு புல்லட் தேவை, இந்த மாடலு இந்த மாதிரி டிசைனில் கலரில் தேவை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து தீபக் ப்ரோ அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துட்ருப்பாரு. ஸோ அவங்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பைக்ஸ் வந்து டெய்லியும் வந்து ஒரு 4 to 5 பைக் வந்து போஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வேறு ஏதாச்சும் இந்த கேள்வி வந்து நான் தீபக் ப்ரோ கிட்ட கேட்கல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல்ஸ் சொந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ப்ரோ அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா உங்களோட கலெக்ஷன் ஆஃப் பைக்ஸ் கண்டிப்பாக நம்ம அது தனி வீடியோவே நம்ம பண்ணலாம். ஓகே. ஏன்னா நான் கூட ஒரு 10-20 சொல்லாரு பார்த்தேன், 60-70 சொல்லியிருக்காரு. அப்போ என்னென்ன பைக்ஸ் வச்சுருக்காருன்னு எனக்கே கொஞ்சம் ஈகராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுவோம். வந்தோம்னா நம்ம கண்டிப்பாக அதுவும் அவரோட கலெக்ஷன் ஆஃப் பைக்ஸும் நம்ம நெக்ஸ்ட்டு கூடிய சீக்கிரம் விரைவில் பார்ப்போம். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல்ஸ் சொந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் பை ஃப்ரம் ARK. ஓகே பாய்.